சென்னை முடிச்சூரில் 42 கோடி ரூபாய் செலவில் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடம் திறப்பு. பிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அருகே காலநிலை பூங்காவையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து பல்லடம் அருகே 3 பேர் கொலை வழக்கில் ஆதாரம் கிடைக்காமல் திணறும் காவல்துறை. 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் வழக்கில் முன்னேற்றம் இல்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரி கடலூர் இடையிலான இடையார்பாளையம் பாலத்தில் மீண்டும் தொடங்கியது போக்குவரத்து. கனமழையால் சேதமான பாலம் 3 நாட்களுக்கு பின் சீரமைப்பு. தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்யும் பணியை தொடங்கியது மத்திய குழு. விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சேத விவரங்களை கேட்டறிந்த அதிகாரிகள். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் பிற்பகலுக்குள் மழை பெய்ய வாய்ப்பு. நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரையில் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கும் குறியீடு பணி தொடங்கியதாக மக்கள் அச்சம். வனச்சரக எல்லையை கணக்கிடவே பாறைகளில் குறியிடும் பணி என வனத்துறை விளக்கம். இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என திமுக கூறுவதை கடுமையாக சாடிய தாவேக தலைவர் விஜய். மக்கள் விரோத ஆட்சியாளர்களின் கூட்டணி கணக்குகளை 2026 தேர்தலில் மக்களே மைனஸ் ஆக்கிவிடுவார்கள் என பேச்சு. நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே சம்பிரதாயத்துக்காக மழைநீரில் என்று புகைப்படம் எடுப்பதாக தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். சம்பிரதாயத்துக்காக ட்வீட் மற்றும் அறிக்கை விடுவதிலும் உடன்பாடில்லை என விளக்கம். டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. களத்திற்கே வராத விஜய்க்கு திமுகவை பற்றி விமர்சிக்க தகுதியில்லை என அமைச்சர் சேகர்பாபு கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளை மட்டுமல்ல 234 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் எனவும் உறுதி. ஒரு சிலர் அதிமேதாவிகளாக தற்கூரிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல 234 திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் கைப்பற்றும் கைப்பற்றும். விசிக தலைவர் திருமாவளவனுக்கு திமுக எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். கூட்டணியில் பிளவு ஏற்படும் என்ற எண்ணம் நிறைவேறாது எனவும் பேட்டி. திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் அவர் சுயமரியாதைக்காரர். அவர்லாம் அப்படி அவ்வளோ ஈஸியாக அவர் யாரும் அழுத்தம் கொடுத்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். அந்த தலைவரை மதிக்கக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும்.
தமிழ்நாட்டில் கருத்தியல் தலைவர்தான் ஆள வேண்டும் என்றும் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. திமுகவை விமர்சித்து ஆதவ் அர்ஜுனா பேசியதை விசிக கருத்தாகவே மக்கள் பார்ப்பார்கள் என திருமாவளவன் பேட்டி. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் எனவும் பதில். அவர் பேசுறது தவறு. அந்த மாதிரி வெளிப்படையா அவர் தன்னுடைய கருத்தா இருந்தாலும் கூட அது கட்சியில ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அது கட்சியின் கருத்தா தான் மக்களால் பார்க்கப்படும். அதானி விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மிரட்டலுக்கு பாஜக அஞ்சாது என அண்ணாமலை கருத்து. மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது திமுக அரசின் கடமை என்றும் அறிக்கை. இந்தியா கூட்டணி சரியாக வழிநடத்தப்படவில்லை என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அதிருப்தி. வாய்ப்பளிக்கப்பட்டால் தானே தலைமை ஏற்று சிறப்பாக வழிநடத்த தயார் என பேட்டி. ராணுவ வீரர்கள் மத்தியில் சர்க்கரை மற்றும் இதய நோய்கள் அதிகரிப்பு. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கவலை. தென்கொரிய அதிபர் பதவி விலக கோரி நாடு முழுவதும் வலுக்கும் எதிர்ப்பு. நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கானோர் முழக்கம்.